அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூ போஸ்ட்டு அதில் கேட்ட எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோம். வித்து புக்கு ப்ரூஃப். அது இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருந்து கேட்டிருந்தாங்கன்னா அதையும் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். மொத்தம் 19 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 20 ஜூலை 2025. ஃபஸ்ட்டு, நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு இந்தியாவில் டேஸ் இடத்தில் உள்ளது. இது பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி குறியீடில் தமிழ்நாடு வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அந்த இண்டெக்ஸில் பார்த்தோம்னா தமிழ்நாடு டூக் த 3rd ஸ்பாட் ஃபாலோடு பை கோவா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஃபஸ்ட்டு வந்துட்டு உத்தராகண்ட் அண்ட் கேரளா ஆர் த டாப் ஸ்டேட்ஸ் இது ஸ்கோர்ஸ் ஈச். அதனால் இது ஈச் ஸ்கோர் அப்படின்னு வச்சுருக்கிறதுனால இது ரெண்டையும் ரேங்க் 1ஆகவும் தமிழ்நாட்டை ரேங்க் 2ஆகவும் கொடுத்துருக்காங்க. பட் இண்டெக்ஸில் நமக்கு வந்து 3rd ஸ்பாட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கீழே கொடுத்தது 2 2வது இடத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், தமிழ்நாட்டின் முக்கிய எஸ்டிஜி 2023 வளர்ச்சி குறிகாட்டிகள் குறித்து கூற்றுகளில் எது உண்மை என கண்டறியவும். தி ஓவரால் 2023 எஸ்டிஜி ஸ்கோர் இஸ் 79.4. இது வந்துட்டு தப்பு. வறுமை இல்லாத இலக்கு 1, மலிவான மற்றும் சுத்தமான எரிசக்தி இலக்கு 7, நீர் மற்றும் சுகாதாரம் இலக்கு 6 ஆகியவற்றில் தமிழ்நாடு உள்ளது. இது வந்துட்டு கரெக்டு. வேலையின்மை விகிதம் 4.8 மற்றும் பிறப்பில் பாலின விகிதம் 878 ஆகியவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறிகாட்டிகள் ஆகும். இதுவும் கரெக்டுன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் கீழே கொடுத்துருக்காங்க. பட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்குன்னா, இந்தியா வெப்சைட்டில் எடுத்தது எஸ்டிஜியோடைய ஓவரால் ஸ்கோர் ஃபார் த கண்ட்ரி வந்துட்டு 71 இருக்குது. அடுத்தது எஸ்டிஜி இண்டெக்ஸ் 1ல் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே, அது கரெக்டு. அதே மாதிரி இண்டெக்ஸ் 7ல் அதுலேயும் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே சேம் ரேங்க்கு தான், 100ல் தான் இருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸு. ஓகே. பட் எஸ்டிஜி 6 6வது கோலில் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு பாருங்கள் பின்னாடி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோவா தான் 100 பாயிண்ட்டோடு இருக்குது. பட் இதை வந்துட்டு கொஷின் பேப்பரில் வந்துட்டு தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இதுவும் தவறுன்னு தான் வரும். இதுவும் தவறு, இதுவும் தவறு. 3 மற்றும் சரி அப்படின்னு தான் ஆன்சர் வரணும். பட் டிஎன்பிஎஸ்சி பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 சிறப்பு அம்சங்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றை பொருத்தி காட்டவும். இது பார்த்தோம்னா $1 trillion பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு பொறுத்துக்க பண்ணோம்னாவே 1 பொருத்தியிருப்போம். மற்றதெல்லாம் இது வச்சாவே நமக்கு தெரிஞ்சிடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கு 1 வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 3412 3412 இப்படி இருக்குது. 2024-25 ஆண்டு திட்டமிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8க்கும் அதிகமானது. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோனா 9.21. மாநிலத்தின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.33. இது வந்துட்டு எங்கே இருந்து சோர்ஸில் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வேயில் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது 2030 இலக்கு வந்துட்டு 1 trillion எக்கானமி வச்சுருக்கு. இது 4.3 அந்த டாப்பிக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் க்ரோத் ரேட் வந்துட்டு 8.33ன்னு வச்சுருக்காங்க. எக்ஸ்பெக்டட் மெயின்டைன் க்ரோத் ரேட் எவ்வளோனா 8% அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கண்ட்ரிபியூட்டட் 9.21% ஆஃப் நேஷ்னல் ஜிடிபி இன் 2023-24. இது எல்லாமே ஒரே பக்கத்துலேயே வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டிய இது டாபிக். அடுத்த வருஷம் விட்டாங்கனாலும் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கணும். 2007 3 புதிய நகரங்களில் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழக மையங்கள் தொடங்கப்பட்டன.
அவை எந்தெந்த நகரங்கள்? நாக்பூர், மும்பை, பானாஜி. இது கல்வி அப்படி டாபிக் கீழே கேட்டிருக்காங்க சிலபஸில். இதுவும் கல்வி தான். 2012-13 ஆண்டுகளில் ஆராய்ச்சி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் எவ்வளோனா 0.8%. சுகாதாரத்துறை மாநிலத்தில் அரசு சுகாதார பராமரிப்பு நிறுவனங்களின் முகாம்களில் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி மருத்துவர் மற்றும் சுகாதார பராமரிப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பான வேலை சூழலை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ சேவை நபர்கள் மற்றும் மருத்துவ சேவை நிறுவனங்கள் வன்முறை தடுப்பு மற்றும் சொத்து இழப்பு சேதம் சட்டத்தின் தண்டனை விதிகள் மருத்துவமனை வளாகத்திற்குள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாதிரி நமக்கு இது மாதிரி புரியாத இருந்தாவே நம்ம போடுறது இதுதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. இது சுகாதாரம் டாபிக்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் வந்துட்டு ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள். சாராத நடைமுறைகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது தப்பு வரும். ஊரக விவசாய நடைமுறைகள் இது ஓகே. பட் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள் ரெண்டுமே தான் வரும். இதுவும் தப்பு. ஊரக வேலை வாய்ப்புகள் மட்டும்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் தப்பு. ஆப்ஷனை வச்சு நம்ம இதை எலிமினேட் பண்ணி போடுறதான். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். பின்வருவனவற்றுள் மகள்வாரி முறை என்பது குறித்து சரியான உட்கருத்து. கூட்டு கிராம முறை. நில உரிமை என்பது சமூகத்தை அடிப்படையாக கொண்டது. கிராம தலைவர் நில வருவாயை வசூலிப்பார். அரசுக்கும் உண்மையான விவசாயிக்கும் இடையே இடைத்தரகர். இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த கல்ச்சுரல் கல்டிவேட்டர். இது தவறான ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா 8th புக்கில் வரலாறு 3வது புக்கில் இருக்குது. மகள்வாரி சம்மந்தமாக அது ஃபுல் நிறையா கொடுத்துருப்பாங்க. 3 லேண்ட் டென்யூர் சிஸ்டம் தான் அது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்துட்டு மகள்வாரி கேட்டிருக்காங்க. முறையில் நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். மகள்வாரி முறையின் சிறப்பு. கிராம தலைவர் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். இத்திட்டம் கிராம வாரியாக மதிப்பீடாக இருந்தது. ஒரு நபர் பல கிராமங்களை தன் வசம் வைத்திருந்தார். கிராம நிலங்களுக்கு கிராமத்தைச் சேர்ந்த சமுதாயத்தினரே உரிமையாக இருந்தனர். கார்ன்வாலிஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் இந்திய சமுதாயத்தில் ஊரக பொருளாதாரத்தின் அடிப்படையான பல மாற்றங்களை கொண்டு வந்தது. இத்திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையில் மாற்றம் புதிய சமுதாய வகுப்பினையும் அளித்தது. பாருங்க, கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். தெரிஞ்ச கொஷின் தான். இதுவும் 8th புக் சமூக அறிவியலில் அழகு 3 கிராமிய சமூகம் வாழ்க்கை முறையில் ஜமீன்தாரி பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கார்ன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநரான பிறகு இத்திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றினார். இத்திட்டம் நிலையான நில வருவாய் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஃபுல்லாக ஜமீன்தாரி பற்றி இந்த புக்கில் இந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 2, 3 மற்றும் உண்மைன்னு சொல்கிறாங்கங்க. இது ஃபஸ்ட்டு 100 பஞ்சாயத்துகள் உள்ளடக்குவது தப்பு. விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல். நிலச்சீர்திருத்தம். வங்கியியல். இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது இது விளைகிறது. வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவை அதிகரிக்கிறது. ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சின்னா வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவு வந்துட்டு அதிகமாகும். நம்ம ஸ்கூல் புக்கில் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரெப்போ ரேட்னா என்ன? வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ ரேட். அப்போ ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு கடன் வழங்கும் விகிதம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சுன்னா கடன் அதிகமாக வாங்குவாங்க இல்லைங்களா, அதுதான். நாட்டின் அதிக பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில் பொருத்தமான நிதிக் கொள்கை பின்வருவனவற்றில் எது? பொதுமக்களும் தொழிற்கூடங்களுக்கும் வழங்கப்படும் மானியங்களை குறைத்தல். வரியை குறைக்கிறது, செலவினங்களை அதிகரிக்கிறதுலாம் தப்பு. பேங்கிங் தான். அடுத்து நிதி ஆயோக் பற்றி பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது.
இது கூட்டுறவு கூட்டாட்சி வளைக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு மூலோபாய ஆலோசனைகளை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறையை ஏற்கிறது. பாட்டம் அப் அப்ரோச் தான். பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இதுவும் கரெக்ட். அதனால் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3. 12th புக்கில் அரசியலமைப்பில் அழகு 5ல் கொடுத்துருப்பாங்க. நிதி ஆயோக்கியில் பார்த்திங்கன்னா பிரதமர் தான் குழுவின் தலைவராக இருப்பார். 2015ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டிருக்கும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது இதன் நோக்கம். அடுத்தது கொடுக்கப்பட்ட வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். எது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1ம் 3யும் தான் கரெக்டு. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு இல்லைங்களா, 10ன்னு வந்தால் பந்த். அதனால் இது கரெக்டு. அடுத்தது முதலாவது நிதிக்குழு கேசி நியோகி, இதுவும் கரெக்டு. கடைசியாக அந்த 15வது நிதிக்குழு அதோடைய தலைவர் யார், முதல் தலைவர் யார், அப்புறம் நடுவில் ஒரு சில இதை மட்டும் PV ராஜமன்னர் வந்து 6க்கு வருவார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னாவே நம்ம ஒரு பாதி இது ஆன்சர் பண்ணிடலாம். 2 நாளும் தவறு. பார்த்தீங்களா, முதலாவது கேசி நியோகி, 15 NK சிங், 10வது பந்த், PV ராஜமன்னர் 4வது. தேங்க்யூ. அடுத்தது மதிய உணவு திட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்க நமக்கு எல்லாம் தெரியும், 1995. தமிழ்நாட்டில் வந்துட்டு முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஒருங்கிணைந்த ICDS வந்துட்டு 1975. மற்றபடி இது எங்கேயும் நம்ம புக்கில் கொடுக்கல. பட்டு இது 4க்கு அப்புறம் 1 வரும். இங்கே பாருங்கள், இதுவும் தான் 4க்கு அப்புறம் 1 வரும். மற்ற 2 ஆப்ஷனும் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். நலன் சார் திட்டங்களுக்கு கீழே இது கேட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலையும் இது சமமாக கொடுத்துருக்காங்க. மதிய உணவு திட்டம் 1995. இத்திட்டத்தில் 300 கலோரி சமைத்த உணவு 8 முதல் 12 கிராம் புரதம் தொடக்க கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு மதிய உணவாக வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் உடல்நல திட்டங்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு உதவுடன் செயல்படுத்தப்படும் இது திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வருவனவற்றுள் எவை தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாகும்? எல்லாமே தாங்க. சர்வ சிக்ஷா அபியான், வந்தே பாரத், உதான், கஸ்தூரிபா காந்தி பாலிக வித்யாலயா. அடுத்து சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா கீழ் ஊதியம் ஓரளவு உணவு தானியமாகவும் ஓரளவு பணமாகவும் இருக்கும். இது கரெக்டு. ஏழைகளுக்கு வாழ்வாதாரமான ஊதியத்தை உறுதி செய்தல், இது தவறு. அவங்களுக்கு வந்துட்டு உணவு வழங்குறது தான், இந்த வறுமையை ஒழிக்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதனால் ஏ சரி, ஆர் தவறு. இதுவும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லையே கொடுத்துருக்காங்க. சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001 தொடங்கியிருப்பாங்க. கிராம பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கூலி வேலைவாய்ப்பு திட்டம். உணவு பாதுகாப்பை இது உறுதி செய்யுது. பார்த்தீங்களா, உணவு பாதுகாப்பு உறுதி செய்யுது. சமூக பொருளாதார கட்டமைப்புகளை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் மூலம் செயல்படுத்துகிறது. பின்னர் இத்திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துடன் சேர்க்கப்பட்டது. அடுத்து 2019-20ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு தொகை 117.7%. இது சம்மந்தமாக எங்கே இருக்குன்னா 11th பொருளாதாரம் அலகு 11ல் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய டேட்டா கொடுத்துருப்பாங்க. 2017 அந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு விகிதமாக 119.15 விழுக்காட்டை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம போட்டுக்க வேண்டியதான். இந்தியாவின் எந்த பகுதி இந்தியாவின் சுகாதார தலைநகரம், இந்தியாவின் வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு என்று குறிப்பிடப்படுகிறது? நமக்கு தெரிஞ்சது தான், சென்னை. நம்ம வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இது 11th பொருளாதாரம் அலகு 11 தமிழ்நாட்டு பொருளாதாரம் அந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வாகன உற்பத்தி ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பாக இடமாக விளங்குகிறது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.